எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது நம்ம திருவள்ளுவர் வீதி. இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம சித்திரை திருவிழா வேறு மாதிரி கொண்டாடிட்டு இருப்போங்க. அந்த வருஷம் பூரா மாதம் சிட்டு மாதிரி நம்ம போட்டு அந்த திருவிழாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்போங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம திருவள்ளுவர் வீதி சித்திரை திருவிழாக்காக நிறைய நன்கொடைகள் கொடுப்பாங்க. நம்ம வீதியில் வந்து அந்த விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் திருவள்ளுவர் வீதியில் குடியிருந்தீங்கன்னு போதுங்க. இந்த வீதியில் குடியிருந்தவங்க கிட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க, திருவிழான்னு சொல்லி வந்தால் அது நம்ம திருவள்ளுவர் வீதி தாங்க, வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எந்த ஜாதி மதமும் பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தாங்க இந்த விழாவை கொண்டாடுவோம். அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சமைச்ச உணவுகளை கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீதியிலேருந்து எல்லோரும் சேர்ந்து போய் தேங்காய் பழம் எல்லாம் அந்த பிரசாதம் எடுத்துகிட்டு போய் நம்ம கோவில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நேராக நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம விநாயகர் கோவிலில் போய் ஃபஸ்ட்டு அந்த பிரசாதத்தை விநாயகருக்கு படித்ததுக்கப்புறம் விநாயகருக்கு நல்லா அருள் பெற்றுட்டு அங்கிருந்து நேராக நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு போயிடுவோம். நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் நம்ம உணவோட கலந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க. இங்கே பாருங்கள், நம்ம மாரியம்மனை தாத்தா மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுக்கோ சாமி, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், வாழ்க வளத்துடன் வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் வாழ்க வையகம். இந்த திருவள்ளுவர் வீதியில் மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். இது ஒரு 50-60 வருஷம் ஒரு காயனா 8 அணா 4 அணா 10 பைசா அங்கே தொடங்கின இந்த சம்பிரதாயம் இன்னைக்கு மட்டும் தொடர்ந்து போயிருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் எங்கள் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போய் என்ன இருந்தாலும் நம்ம திருவள்ளுவர் வீதி சார்பாக நம்ம சாமிக்கு கொடுக்குற மரியாதை வருஷம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு எங்கள் வீதிக்கு பேர் வர ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு பெரிய மாலை செஞ்சு கொடுப்போம். அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் உணவு அன்னதானம் படைப்போங்க. எங்களால் முடிஞ்சது எல்லாத்துக்கும் பண்ணுவோம். அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே உதவியோடு தான் இது பண்ணுவோம். எல்லோரும் நாங்கள் கூட கொடுப்பாங்க, நாங்கள் அதை வாங்கிப்போம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக அவங்களும் அதை சேர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடுகளை சாமி போது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சரவெடி புஷ்பானம் அப்படின்னு வான வேடிக்கை அப்படின்னு வேறு லெவலில் இருக்கும். சாமி வீடுகளை ஒன்றாகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாமே எல்லாரும் வந்து சேர்ந்து திருவிழாக்காகவே காத்துட்ருப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வீட்லேயும் டிவி இருக்காங்க. மோஸ்ட்லி யாரும் இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாமி தள்ளி வச்சுக்கோ முன்னாடி. அதுக்கப்புறம் எங்கள் வீதியிலே பார்த்தீங்கன்னா டெக் எடுத்து படம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வேட்டிங்கெல்லாம் போட்டு மூவி பார்ப்போம். இதுதாங்க அந்த ரவுண்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மைதானத்தில் அட் அ டைமில் ஒரு 50 பேர் படுத்துட்டு படம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே அந்த மைதானத்தில் வந்து சாமி வந்து திரும்பி நின்றுக்குவாங்க. சாமி திரும்பி நின்னதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீதியிலேருந்து கட்டி கொடுத்த பெண்கள், எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் ஏற்கனவே குடியிருந்தவங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் வர சொல்லுவோம்.
அம்மா இந்த வருஷம் நோம்பி வந்துருச்சு, நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீதியில் குடியிருந்ததுக்காக அவங்கள நாங்கள் எந்த ஒரு திருவிழாவுக்கும் விடவே மாட்டோம். கண்டிப்பாக அவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, வர முடியாதா இருந்தாலும் சரி, நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், யாரையும் தனிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இதோடைய பெரிய நோக்கம். இங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் உட்காந்து சாமியை வழிபடுவோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இங்கே தேங்காய் பழம் உடைப்போம். அதே மாதிரி மாங்கல்ய வரி ஆகட்டும், நாங்கள் தனித்தனியாக கட்டாமல் நாங்கள் ஏற்கனவே மாங்கல்ய வரி எல்லோரும் ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க நேம் போட்டு ஒட்டுக்காக கொடுத்துருவோம். ஸோ இதனால் அந்த கோவில் கமிட்டியாரும் பார்த்திங்கன்னா நேராக வந்த உடனே யார்கிட்டையும் போய் கேட்காம எங்ககிட்ட டைரெக்டாக உட்காந்து எழுதிக்கிட்டு அவங்க ரிசிப்டை அழகாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வான வேடிக்கைங்க, திருவள்ளுவர் வீதிக்கு சாமி வந்துருச்சுன்னு தெரிகிறது இந்த வான வேடிக்கையில் தெரிஞ்சுங்க. அது ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா மக்களும் இங்கே வரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எங்கள் வீதியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் வந்துடுவாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வாங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த சித்திரை திருவிழாக்கு திருவள்ளுவர் வீதிக்கு வரணும்னு வாங்க. மனசார எல்லாத்தையும் வருக வருகன்னு சொல்கிறோம். இது எங்கள் முன்னோர்களுடைய இதாக இருக்குது, எப்பயும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில் கமிட்டியார் மற்றும் அருள்மிகு சக்தி மாரியம்மனுடைய அருளால் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேங்க. இந்த ஒரு நாளுக்காக தாங்க காத்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு ஒர்க் இருக்கும். எல்லோரும் ஜாயினாக இருந்துட்டு அந்த ஒர்க்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி வந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்காக பண்ணிக்குவோம். எங்களுடைய இடத்துல இருந்துட்டு திரும்பி போகிற மட்டும் வேறு லெவலில் இருக்குது. சாமி போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவெல்லாம் படைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரசாதமெல்லாம் வழங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு பேசுவோங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்யும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அது நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள்லாம் இந்த கல்யாண வீட்டில் தான் கிடைக்கும். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இது நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது பெரிய கல்யாணமே நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் சாமியை நல்லபடியாக ஆடி வரவேற்று அப்புறம் தாங்க வழி அனுப்பிடுவோம். அம்மாவை நல்லபடியாக கொள்ள வச்சுட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஆடுவோம். ஆடி முடிச்சதுக்கப்புறம் சாமியை வந்து நல்ல சந்தோஷமாக வழி அனுப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாமி போனதுக்கப்புறம் சந்தோஷம் இருக்குங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு பேசுகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். மறுபடியும் இதுக்காக இன்னொரு 1 வருஷம் காத்திருக்கோங்க. சாமி வந்து நம்ம வீட்டில் புறப்பட்டு வெளியே